படம் நடிக்க கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா படுக்க தான் கூப்பிடுறாங்க. இவ்வளோ ஒரு ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு பெண் ஒரு பெரிய திரையில வெள்ளித்திரையில வர்றதுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன பிரச்சனையாக இருக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது நான் நேரடியாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். படம் நடிக்க கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா படுக்க தான் கூப்பிடுறாங்க. ஸோ அதை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஒரு பக்கம் நெப்போட்டிசம்ன்றது பாதி பிரச்சனை. நெப்போட்டிசம்னால நம்ம வரைக்கும் வர்றதே வந்து ஒன்னோ ரெண்டோ தான். அதுலயும் இந்த மாதிரி ஒரு கேட் வைப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு. ஸோ எங்க போறது நம்ம? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கால் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர், ஆக்டர் இல்ல வந்து ப்ரொடியூசர் எங்கேருந்து மேம் அதிகமா இந்த கால் எடுக்கப்படும்? டைரக்டாவும் பண்ண மாட்டாங்க. யாராவது மேனேஜர் அசிஸ்டன்ட். டைரக்டர் சொல்றேன், டைரக்டர்ஸ் இல்ல ஹீரோ இல்ல ப்ரொடியூசர் யார் சைடுல இருந்து அதிகமா இந்த பிரஷர் இருக்கு? டைரக்டா கேட்க மாட்டாங்களே, யாராவது வச்சு கேட்க சொல்லுவாங்க, ஒரு பல்ஸ் செக் பண்ணுவாங்க. நம்ம தான் இப்படி எல்லாம் பேசுறோம்ல, ஸோ நம்ம கிட்ட இல்ல என்கிட்டயும் கேட்கறாங்க, காஃபிக்கு வரீங்களான்ற மாதிரி ஒரு கேஷுவலா பேசுறாங்க. நானும் வந்து பேசிட்டு வச்சிருவேன். பட் என்னன்னா அவுட்கம் என்ன? அப்கமிங் ஆர்டிஸ்டா இருந்து ஒரு பக்கம் சினிமா சப்போர்ட்டும் ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓகே பண்ணாம நடுவில் நம்ம நிக்கிறோம்ல, எங்க நிலைமை என்ன? ஸோ எங்களுக்கு இருக்கிற திறமை, எங்களுக்கு இருக்கிற கனவுகள் எல்லாமே நம்ம வந்து கொண்டுட்டோம். இப்போ எனக்கு ஹோப்ஸே இல்லை, எனக்கு வந்து ஒரு சினிமா சான்ஸ் வரும்ன்ற ஹோப்ஸே இல்லை. ஆனால் இதையும் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் டீம் என்னோட டேலண்ட் பார்த்து நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக ஐ வில் பி ஹாப்பி. பட் அது நடக்குமான்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அந்த ஹோப். ரியாலிட்டி, அக்லி ரியாலிட்டி.